வெல்கம் டு ஹாப்பி லைஃப் வாவ் லைஃப். மும்பையில் கணேஷ் சதுர்த்தி ஃபெஸ்டிவல் எவ்வளோ ஸ்பெஷல்ன்ட்டு எல்லாத்துக்கும் தெரியும். அதனால ஃபஸ்ட்டு அதுக்கு க்ளீனிங் பண்ணணும். ஏன்னா எங்கள் சொசைட்டியில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கணபதி வைப்போம். அதனால் அதுக்கு முன்னாடி வீட்டெல்லாம் கொஞ்சம் நல்லா சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு ஐடியா. அதுக்கு முன்னாடி காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு சீக்கிரம் முடிச்சிடலான்ட்டு தோசை தான். கிச்சன் கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும். ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் லன்ச் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால் எல்லா பாத்திரமும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு லஞ்செல்லாம் கொடுத்துட்டதுனால கொஞ்சம் அங்கங்கே இருக்குது. எல்லாமே இப்போ க்ளீன் தானே பண்ண போகிறோன்ட்டு ஒன்றுமே இப்போ க்ளீன் பண்ணலை. இன்றைக்கி லஞ்ச் வந்து சூப்பர் ஸ்பெஷல். அது என்னென்ட்டு நான் அப்கமிங் வீடியோவில் சொல்கிறேன். சூப்பராக ஃபஸ்ட்டு தோசை ஊற்றிட்டு வீட்டில் எல்லோரும் நாங்கள் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் தூக்கி கொண்டு போய் வைக்கலாம் மாவு சட்டின்னு பார்த்தா ஃப்ரிட்ஜை திறந்தோடனே டப்பு டப்பு டப்புன்ட்டு விழுந்துருச்சு. நம்ம ஒரு வேலை பார்க்கணுன்னு போனால் அது எனக்கு இன்னொரு வேலையாக தான் எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் ஆகும். ஃபைனலி சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபுல் வீடும் க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு எல்லா கர்ட்டன்ஸ்லாம் எடுத்துகிட்டு எல்லாமே கர்ட்டன் மிஷினில் போட்டு விட்டாச்சு. ஏன்னா அது சைடில் இன்னொரு வேலை நடந்துகிட்ருக்கும். இந்த தூசி எங்கேருந்து தான் வருமோ எனக்கு தெரியல. விண்டோ எல்லாம் க்ளோஸாக இருந்துமே இவ்வளோ தூசி வருது. அதனால் ரொம்ப டீப் க்ளீனிங் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் ஒரு பொருளும் எடுத்துகிட்டு நல்லா வச்சு ஒரு துணியை வச்சு ஃபஸ்ட்டு ட்ரையாக தொடச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈர துணி வச்சு அதையும் தூத்து தொடச்சாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒட்டரை அடிக்கணும். ஒட்டரை அடிக்கிறது ரொம்ப வேலை இருக்குது. ஏன்னா ஃபேன்லலாம் அப்படி இருக்குது. எங்கேருந்து தான் இல்லை சேர்ந்துச்சுன்னு தெரில. இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி தான் நாங்கள் ஃபுல் வீட்டையும் ஒட்டரை அடித்தோம். திருப்பி ஃபுல் டஸ்ட் ஆகிட்டு சரி திரும்பி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் ஃபேன் அப்படின்ட்டு பெட்டு மேலே ஏறி ஃபுல்லாக சூப்பராக க்ளீன் பண்ணிட்டேன். எனக்கு எட்டுற அளவுக்கு தான் நான் வாரியில் வச்சு தான் நான் பண்ணேன். ப்ரூம் வச்சு சூப்பராக பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் க்ளீனாக இருந்தது போதும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த பெட்ரூம் எல்லாமே தூத்தாச்சு. ஒரு ரூமாக தான் நான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு செகண்ட் பெட்ரூம் தான் ரொம்ப டீப் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் ஃபஸ்ட்டு செகண்ட் பெட்ரூம்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஃபுல்லாகவே ஒட்டரை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் பெட்ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோன்னா இந்த வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எல்லா ரூமும் ஒன்றாவே மாப் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இந்த இதை ஃபுல்லாக முடிச்சிட்டேன். வீக்கெண்டில் மட்டும்தான் நம்மளுக்கு டைம் கிடைக்கும். இப்போ வீக் டேஸில் பார்க்க ஆரம்பிச்சோன்னா நம்ம ஒரு வேலை தான் முடிச்சிருப்போம். திருப்பி ஏதாவது எனக்கு ஆஃபீஸ் வேலை வந்துடும். அதனால் வீக்கெண்ட் வரைக்கும் நான் வெயிட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன். கிளாக் நான் தான் எடுத்தேன். திருப்பி கிளாக் போடலான்னு பார்த்தா ஹைட்டும் வெட்ட மாட்டுக்கு அந்த ஓட்டை எங்கே இருக்குன்ட்டு எனக்கு தெரில. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வந்து அதை மாட்டி கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் சூப்பராக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு வீடு பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. ஆனால் நான் இந்த ஒரு லேம்பை க்ளீன் பண்ணக்குள்ளேயும் ஐயோ எனக்கு படாத பாடு நான் பட்டுட்டேன். அது இப்போவும் பார்க்கையில கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். பட் இதுக்கு முன்னாடி ரொம்ப தூசியாக இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நான் கை வச்சு க்ளீன் பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் ப்ரஷ்ஷு துணியெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணிட்டேன். கொஞ்சம் ரொம்ப குட்டி குட்டியாக இடம் இருக்கிறதுனால கை வச்சுலாம் நம்மளால் க்ளீன் பண்ணவே முடியாது என்னால். அதனால் எவ்வளோ முடியுமோ அதனால் டீப் க்ளீன் எல்லாம் பண்ணாமல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சூப்பராக க்ளீன் பண்ணி லைட் ஆன் ஆகுதான்ட்டு லைட்டும் செக் பண்ணி பார்த்துட்டேன். லைட்டும் ஆன் ஆகுது. இது வந்து ரொம்ப பழசு. ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால சரி அது வரைக்கும் வச்சுருப்போன்ட்டு. இதுதான் அதோடய ஃபஸ்ட் லுக். இது இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி சூப்பராக இந்த வேலையும் முடிச்சாச்சு. ஃபைனலி ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃபுல்லாக எடுத்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு அந்தந்த இடத்துல. அடுத்தது நம்ம கம்ப்யூட்டர் டேபிளும் க்ளீன் பண்ணணும். அந்த கம்ப்யூட்டர் டேபிள் க்ளீன் பண்ணிட்டோன்னா செகண்ட் பெட்ரூம் முக்காசி எல்லாமே க்ளீனிங் முடிஞ்சிடும். ஃபைனலி எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். க்ளீனும் பண்ணியாச்சு, வீடும் தூத்தாச்சு. அடுத்தது மாப்லாம் போட்டுட்டு பெட்ஷீட் சேஞ்ச் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் பேசேஜ் என்ட்ரியும் அப்புறம் பெட்ரூம் என்ட்ரி இடத்துல இந்த மாலை போட்டிருப்போம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அது பார்க்க தான் அழகாக இருந்துச்சு. அதில் தூசி அப்படி ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதனால் கொஞ்சோண்டு ஏரியல் பவுடர் போட்டு எல்லாமே ஊற வச்சுட்டேன். அது நல்லா கொஞ்சம் நேரம் ஊறிட்டுனா அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சிடலாம். இப்போ தான் வீடு பார்க்கல அவ்வளோ க்ளீனாக இருக்குது. இல்லைனா இந்த முக்கிலலாம் எங்கேருந்து தான் நூலாமணி சேருமோ எனக்கு தெரியலை. ஃபைனலி எல்லாமே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நல்லா வீடு பார்க்கவே வீடு அழகாக இருந்தது. அப்புறம் ஃபஸ்ட் பெட்ரூமுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட் பெட்ரூமில் என்னோடய 2 டெடி கண்டிப்பாக இது தோச்சே ஆகணும். இல்லாட்டி அதில் வந்து பூச்சி புழு எல்லாமே வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு அது 2யும் எரியில் போட்டு அதையும் முக்கி வச்சுட்டேன். இது ஒவ்வொரு கண்ணும் என் அண்ணன் பையனும் இன்னொரு என் அக்கா பையன் 2 பேருமே கண்ணை எடுத்துட்டாங்க. விளாடுதேன்ட்டு பேரில் அடித்து வச்சு அது போயிடுச்சு. அதனால் சரி இருக்கட்டுமே பார்க்க அழகாக இருக்கேன்ட்டு நான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தா நல்லா வெயில் நல்லா காஞ்சிரும் சீக்கிரம்ன்ட்டு வச்சுட்டு வந்துட்டேன். தண்ணி வடிஞ்சிட்டு இருந்துச்சு. அது நல்லா சூப்பராக அது காஞ்சதுக்கப்புறம் தான் திருப்பி அதை எடுத்து வேறு ஒரு பிளேஸில் வைக்கணும். இந்த மழை கிளைமேட்டை புரியவே முடிய மாட்டேக்கு. ஒரு டைமில் பார்த்தா நல்லா இருட்டிட்டு நல்லா மழை பெய்யும். ஒரு டைமில் நல்லா இருட்டி இருக்கும். பட் அதுக்கப்புறம் காற்றடிச்சதில் எல்லாம் போய் நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போவும் அப்படி தான் இருந்தது. நான் சரி வெயில் அடிக்க நம்ம மேட் எல்லாமே அலசி போட்டிருக்கு நல்லா க்ளீன் ஆகிரும்ட்டு அந்த ஒரு சந்தோஷம்.
அதனால் டக்கு டக்குன்ட்டு அடுத்தடுத்த வேலையும் நான் பார்த்து முடிச்சிட்டேன். ஃபைனலி எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் ஃபைனல் ஹாலுக்கும் போயிட்டேன். எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி ஒட்டரை அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வால்லெல்லாம் ஃபோட்டோஸ் இருந்தது அதெல்லாமே எடுத்து நல்லா தொடச்சிட்டு ஃபைனலி அதுவும் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அதுவும் சேம் எனக்கு ஹைட் எட்டலை, அதனால் அங்கேயே வச்சுட்டேன். இங்கே தான் நான் உட்காந்து ஒர்க் பண்ணுவேன். என்னோடய லேப்டாப், என்னோடய புக்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஆனால் சம்டைம்ஸ் வேலை பார்க்குற இதில் எங்கேயாவது நான் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருவேன். டைனிங் டேபிள் எப்படி மாறும்ன்ட்டு எனக்கு தெரியாது. அதனால் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுவும் நல்லா ஒரு ஈர துணி வச்சு ஃபுல்லாக வாஷ் பண்ணணுன்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அந்த துணியை. பட் வேண்டாம், ஈர துணி வச்சு நம்ம ஜஸ்ட் ஒரு வைப் பண்ணிடலான்ட்டு அதுவும் பண்ணிவிட்டு அது பார்த்ததுக்கப்புறம் சூப்பராக க்ளீனாக இருந்தது. அதுக்கு மேலேயே என்னோடய லேப்டாப், அப்புறம் இங்கே என்னோடய பென்சில், பென் எதெல்லாம் நெசசரியான திங், என்னோடய குட்டி டைரி அது எல்லாமே நான் இந்த பாஸ்கெட்டில் தான் வச்சுருப்பேன். டக்குன்ட்டு எடுக்கணும், இல்லாட்டி நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம்னா அது கிடைக்காது. அப்புறம் இன்னொரு பிங்க் டப்பாவில் வந்து என்னோடய ஸ்நாக்ஸ் இருக்கும். நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. டைம் பார்த்தா 2:30 ஆக போச்சு. சரி கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம்னு நினச்சா நோ, ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வேலை முடிச்சுட்டு தான் நம்ம பிரேக் எடுக்கணும். ஒருக்க உட்காந்துட்டோன்னா திரும்ப எந்திரிச்சு வேலை பார்க்க ரொம்ப கஷ்டம். அதனால் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டோடையே நான் உட்காந்துருந்தேன். லன்ச் எதுவுமே நான் இன்னும் சாப்பிடலை. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மாப் போட்டுட்டு ஃப்ரெஷ் ஆகினதுக்கப்புறம் தான் சாப்பிடணுன்ட்டு ஒரு முடிவில் இருந்தேன். அதே மாதிரி எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த இடமே சூப்பராக இருந்தது. நான் எப்போவுமே இங்கே உட்காந்து தான் ஒர்க் பண்ணுவேன். ஏதாவது எமர்ஜென்சிக்கு நிடில், த்ரெட்டெல்லாம் தேவைப்படும், அதனால் இங்கேயே வச்சுருப்பேன் நான். அப்புறம் இயர்ஃபோன், இது புக்ஸு, என் அண்ணன் லேப்டாப்பும் என் லேப்டாப் எல்லாமே இங்கே தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கையில அவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது. ஆனால் நான் ஒழுங்காக தான் வச்சுருப்பேன். திரும்ப ஏதாவது அவசரத்தில் எடுக்கனால அது மிக்ஸ் ஆயிரும். இது என்னன்ட்டு என்னால் கண்டுபிடிக்க முடியலை. அதுக்கப்புறம் கேட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது வந்து புக் மார்க் சரி வச்சுருப்போமேன்ட்டு அதுவும் நான் வச்சுருக்கேன். அது எப்போ யூஸ் பண்ணுவேன்ட்டு எனக்கும் தெரியலை. அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் வெளியே வந்து பார்த்துட்டு இருந்தேன். இருட்டியிருக்கா இல்லை மழை பெய்ய போகுதா அப்படின்ட்டு. கொஞ்சம் இருட்டின மாதிரி இருந்தது. பட் ஆஸ் யூஷுவல் மழை வரல. நல்லா அதுக்கப்புறம் க்ளீன் ஆகிட்டு அதுக்கப்புறம் சூப்பராக வெயில் அடிச்சிட்டு இருந்தது. ஏன்னா நான் மேட் எல்லாமே அலசி போட்டிருக்கேன். மும்பையில் மழை பெஞ்சுன்னா அது காயவே காயாது, ரொம்ப டைம் ஆகும். ஃபைனலி எல்லாமே காஞ்சிட்டு அதுக்கப்புறம் இது அது அந்த இடத்துல போடணும். அதனால் இது போடலாம் அப்படின்ட்டு இருந்தேன். சரி ஒருக்க வீடெல்லாம் தொடச்சிட்டு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் போடலான்ட்டு. இதுதான் என்னோடய ஃபேவரட் ஹேங்கிங். கணபதிக்கு சூப்பராக அது இருக்கும். இது வந்து இப்போ பேசேஜில் போட்டிருக்கேன். நீங்களாம் யோசிக்கலாம், வீடுன்னு சொல்கிறாளே கிச்சன் இல்லையேன்ட்டு. கிச்சன் ஏன் டிபார்ட்மெண்ட்டு கிடையாது. கிச்சன் அம்மா தான் பார்த்தாங்க. இதுதான் பிஃபோர். இப்படி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி எல்லாமே அப்படி இருந்தது. இது ஆஃப்டர். நல்லா அழகாக க்ளீன் பண்ணி அம்மா டீப் க்ளீன் பண்ணாங்க. எல்லாமே பேப்பர்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ஃபுல்லாக வீடுமா போட்டுட்டு குளிச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டேன். நான் சாப்பிடல, மணி 5. எனக்கு பிடிச்ச ஒரு படம் இருந்தது. இது ஹிந்தியில் இருக்கும். ஓ மை காட், எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. சூப்பராக இருக்கும் இந்த படம். அதனால் அந்த படம் பார்த்துக்கிட்டே தான் நான் சாப்பிட்டேன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் புளி சாதம், அப்புறம் அது கூட உருளைக்கிழங்கு ஃப்ரை. சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு தூக்கம். ஏன்னா செம்ம பாடி டயர்ட் ஆகிட்டு ஒரு குட்டி பிரேக். அதுக்கப்புறம் டின்னர் என்னோடய ஃபேவரட் சிக்கன் ட்ரிபிள் ரைஸ், அது கூட ஆம்லேட்லாம் இருந்தது. சூப்பராக அதை சாப்பிட்டுட்டு இன்னொரு ஃபேவரட் மூவி வீக்கெண்டில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். சாட்டர்டே தான் க்ளீன் பண்ணேன். சாட்டர்டே நைட் என்னோடய ஃபேவரட் மூவி தலைவன் தலைவியை பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப நாளாக நான் பார்க்கணுன்னு நினச்சேன். OTTயில் ரிலீஸ் ஆச்சு. அதனால் அன்றைக்கி நைட்டே நாங்கள் எல்லோரும் பார்த்தோம். சூப்பராக பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் தூங்குறதுக்கு மணி 2. சூப்பராக பெட்ஷீட்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வீடே அவ்வளோ அழகாக இருந்தது. இது நெக்ஸ்ட் டே தான் நான் பெட்ஷீட்டே சேஞ்ச் பண்ணேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் சூப்பராக ஆலு பராட்டா தான் பண்ணியிருந்தேன். என்னோடய ஃபேவரட், ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். சூப்பராகவே இருந்தது. வீடியோட எண்டுக்கும் வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. டாடா பாய்.